ஸ்ட்ரெஸ் நம்மளுடைய சிறையிருப்பு வந்து அநேக நாளா மாறாததுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, மன்னிக்க வேண்டியவங்கள நம்ம மன்னிச்சிடணும். நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அவங்கள நம்ம வந்து பிடிச்சு வச்சுட்டே இருக்கக்கூடாது. அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இருதயத்துலேருந்து அவங்கள விட்டுருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள நம்ம சிறைப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பேர் கசப்பா வந்து இருப்பாங்க. பாரு உன்னைய நான் என்ன பண்றேன்னு பாரு. இங்க டெலிவரன்ஸ்க்கு வந்தவங்களெல்லாம் மன்னிங்கன்னு சொன்னா கூட மன்னிக்க முடியாம நிறைய பேர் வந்து விடுதலை வாங்காம போயிருக்காங்க. அதுல ஒரு டெலிவரன்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்களால மன்னிக்கவே முடியல. அவ்வளவு சொல்றோம், நீங்க மன்னிச்சிருங்க. உண்மையாலுமே நீங்க மன்னிக்காம இருக்கனால ஒரு யூஸே இல்லை அப்படிங்கிறோம். இருந்தாலும் அந்த ஒரு தாயால அவங்களால மன்னிக்கவே முடியல. அவங்க பையன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அன்னைக்கு. அவங்களுக்கு விடுதலை வேணும் அவங்க பையனுக்கு. ஆனா அது வந்து அவங்க அம்மாவுடைய இதோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க அம்மா மன்னிங்கன்னு சொல்றோம். அவங்க மன்னிக்கவே முடியலங்கிறாங்க. அதை நம்மளால தூக்கிட்டு போக முடியாது. ரொம்ப வருஷங்கள் வந்து தூக்கிட்டு போக முடியாது. அதனால அதை அப்பவே ரிலீஸ் பண்ணிருங்க. நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். லூக்கா 6:37 கடைசி இதுல, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள். பாருங்களேன், நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா நம்மளையும் ஆண்டு ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்ப இன்னைக்கு ஒருவேளை உங்க சிறையிருப்பு ரொம்ப வருடங்களா நீங்க ஒரு சிறையிருப்பின் பாதையில வந்து இருக்கலாம். சிறையிருப்பு வந்து ஆண்டவரையே அனுமதிக்கிறார் தான். இருந்தாலும் அது ரொம்ப நீடிய நாட்களா போச்சு அப்படின்னா, எந்த சிறையிருப்பா இருந்தாலும் சரி, அது கடன் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, வறுமை, திருமணம் ஆகாதது, எந்த வகையான ஒரு சிறையிருப்பா இருக்கலாம். நீங்க யாரையாவது மன்னித்து ரிலீஸ் பண்ணாம இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் நிதானித்து பாருங்க. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் நம்ம பிறருடைய அந்த குற்றங்களுக்காக நம்ம வந்து அவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்காம இருக்கோமா அப்படிங்கிறது. அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக அவங்களுடைய விடுதலைக்காக அந்த ஒரு இதுக்காக நம்ம ஜெபிக்காம இருக்கோமா? ஒரு சில நேரம் அதனால கூட நம்மளுடைய சிறையிருப்பு வந்து பெருசா போயிருக்கு. இதுக்கு நம்ம நல்ல உதாரணம் ஒண்ணு பார்க்கலாம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இதுல பாருங்களேன், ஒரு இடத்துல அதுக்கு 8ஆம் வசனத்துல ஆண்டு சொல்லியிருப்பாரு, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். அந்த இடத்துல பாருங்களேன், ஆக்சுவலி நம்ம ப்ரேயர் பண்றத நிமித்தம் தான் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆண்டவர் எப்படி செய்ய போறாரு அப்படிங்கறதே இருக்கு. ஸோ நம்ம வந்து பிறருக்காக பிறருடைய குற்றத்துக்காக நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. அப்படிங்கும் போது ஆண்டவரே அவங்கள கொல்லணும்னு நினைச்சிருந்தான்னு வைங்களேன், சரி ஆண்டவரே அவங்க புத்தீனமா செஞ்சுட்டாங்க, விட்டுருங்க ஆண்டவரே. அந்த இரக்கத்தின் அந்த ஃபர்கிவ்னஸ், அந்த மன்னிக்க தன்மை கூடதான் அந்த பிரேயர் வந்து நம்ம அந்த உருகி நம்ம பண்ணும்போது நிச்சயமா ஆண்டவர் வந்து அவங்களுக்கும் மனம் இருவாரு. இது வந்து அவங்களுக்கு மட்டும் விடுதலை கொடுக்க போறதில்ல, நம்மளுடைய சிறையிருப்பும் அடுத்து மாறுது. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுடைய என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அனுபவிக்கிறாங்க, நான் இதுக்காக உங்களுக்கு இது ப்ரேயர் பண்ணும் அப்படிங்கறது தாண்டி நம்ம அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுடைய சிறையிருப்பு பல நாட்களா ஓடிட்டு இருந்ததான சிறையிருப்பு கூட நிச்சயமா நமக்கு வந்து மாறும். அடுத்த 3வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிறையிருப்பின் காலம் முடிய போது அப்படின்ற அந்த வருடங்களை கணிக்கிற ஒரு ஞானத்தை ஆண்டவர்ட்ட நம்ம கேட்டு வாங்கணும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கு, தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். தானியேல் ஆக்சுவலி அவருக்கு வந்து தெரியாது, ஆண்டவர் அவர் கொடுத்த ப்ராஃபட்டிக் வேர்டு கிடையாது. எரேமியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லியிருப்பார் போல, முன்னாடி 70 வருஷம் நீங்க இருப்பீங்க சிறையிருப்புல அப்படின்ற மாதிரி. இதை வந்து ஒரு ஏதோ ஒரு புக்கு மூலம் படிச்சு தெரிஞ்சு கொள்றாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணது, அப்புறம் காப்ரியல் தேவதூதர் வந்தது, அப்புறம் மிகாவேல் தேவதூதர் வந்த அந்த சம்பவங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் நடக்கும். அவரு தெரிஞ்சுக்கூடாரு. இப்ப 70 வருஷம்னா கணக்கு பார்த்தா இந்நேரம் நமக்கு சிறையிருப்பு முடிஞ்சிருக்கணுமே, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ் வந்துருச்சு அப்படின்றதுதான் அவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்றாரு. அவர் சொல்லுவார்ல, நான் 3 வாரம் அளவு எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல, ருசிகரமான ஆகாரம் எதுவுமே எடுத்துக்கொள்ள. அப்ப உன் சிறையிருப்பு முடிய போகுது, அதுக்கான காலத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்றத ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களும் பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லும் போது 400 வருஷம் தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க வெளியே வந்தப்ப பாத்தீங்கன்னா 430 வருஷம் இருக்கும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஜனங்கள் அதை கால்குலேட் பண்ணவே இல்ல. நம்ம 400 வருஷம் வந்துருச்சேன்னு சொல்லி யாருமே அதை கால்குலேட் பண்ணியே பார்க்கல. அந்த கடைசி 30 வருஷம் தான் அவங்களுக்கு இன்னும் அதிக ப்ரெஷரா கூட இருந்திருக்கும். ஏன்னா அதுலதான் அவங்க கூப்பிடும் போது ஆண்டவர் வந்து பெருமூச்சை கேட்டாருன்னு கேட்டாரு. இருக்கு. 30 இயர்ஸ், ஏன்னா 400 வருஷம் வரைக்கும் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா கடைசி அந்த லிமிட்டை தாண்டி ஒருத்தவங்க சோதனைக்குள்ள போகும்போதுதான் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறது வந்து அந்த இது தெரியுது. சோ நம்ம வந்து ஆண்டவர்ட்ட ஞானத்தை கேட்டு வாங்கணும். ஆண்டவரே அந்த ஞானத்தை எனக்கு தாங்க, என் சிறையிருப்பையும் தாண்டி நான் இருந்துடக்கூடாது. பாருங்களேன், ஆண்டவர் நியமிச்ச சிறையிருப்பு நாட்கள் நம்ம இருக்கலாம் தாராளமா. அதையும் தாண்டி நம்ம ஏன் தேவையில்லாம இருக்கணும்? அந்த 30 வருஷம் அவங்களுக்கு தேவையில்லதான். தானியேலுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நாட்கள் ஆனதுனாலதான் அவர் வந்து துக்கித்து அழுகிறாரு. ஏன் நம்மளுக்கு மாறல, அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து கேக்குறாரு. அதே மாதிரிதான் நம்முடைய சிறையிருப்பின் நாட்கள் முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்றதையும் நம்ம கேட்டா மட்டும்தான் சிறையிருப்புல இருந்து நம்ம வெளியே வர முடியும். 4வது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் வந்து எனக்காக வந்து மித்தவங்க வந்து என்னை கை தூக்கி விடுவாங்க, மித்தவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணி விடுவாங்க அப்படின்னா தான் வந்து என்னுடைய வாழ்க்கை இதாகும் அப்படிங்கிறத தாண்டி ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கறாருன்னா, ஒரு சில விஷயங்கள் நம்மளே ப்ரேயர் பண்ணணும். அப்பனா தான் நம்ம யோனா சம்பவத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோதான் வந்து அந்த கப்பற்காரங்களும் சரி, அந்த மாலுமியும் சரி, கப்பல்ல இருந்தவங்களும் யாருக்குமே அந்த யோனாவை வந்து உள்ள எடுத்து போடணுங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது. அந்த ஒரு உலகத்துல நிறைய பேர் மோசமான பீப்புள் இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அந்த கப்பல்ல இருந்த பீப்புள் அந்த மோசமான பீப்புள் கிடையாது. இவனை எப்படினாலும் காப்பாத்தணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் பயங்கரமா பிரயாசப்படுறாங்க. ஆனா ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த மாதிரியான ஜெபங்கள் எதுவுமே கேட்க, ஒரு சில நேரம் ஆண்டவர் நம்மளதான் உட்கார்ந்து ஜெபிக்கணும். நம்ம நிறைய பேர் அதுக்கா வந்து ஆண்டவர் என்ன சொல்ல வரானா, பிறருடைய ஜெபத்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வரல. ஆனா நம்ம அந்த விஷயத்துக்காக நம்ம எந்த அளவுக்கு விலைக்கிறையும் கொடுத்து நம்ம ஜெபம் பண்றோம். அதுக்கு அடுத்துதான் அவர் ஒரு பாயிண்ட்ல வராரு. ஏன்னா அந்த சைடு அந்த கேப்டன் அவங்களே இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, அவங்கவுங்க தேவர்களை நோக்கி ஜெபம் பண்ணுங்கப்பா. அந்நேரம் யோனா என்ன பண்றாரு, நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஆனா அவர் எப்ப பிரேயர் பண்றாருன்னா, அவங்கள கடல்ல போட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரும் நல்ல மீனின் வயித்துக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவர் கண்ணே தெளிது. ஐயோ நம்ம ஒரு ட்ராப்புக்குள்ள மாட்டிட்டோமே, இப்ப நமக்கு காப்பாத்துறதுக்கு நமக்கு கேப்டனோ அங்க இருக்கிறதான ஜனங்களோ யாருமே கிடையாது, ஃபிஷர்மேனோ கப்பற்காரங்களோ யாருமே கிடையாது. இப்போ ஜெபிச்சுட்டு இருந்த அதர்ஸ் கூட கிடையாது. அங்க உட்காந்து வேற தேவர் நோய், இது எல்லா தேவர் நோய்க்கு ஜெபிச்சுட்டு இருந்தவங்களும் கிடையாது. இன்னைக்கு நான் இந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாதான்ப்பா எனக்கு விடுதலைன்னு அதுக்கப்புறம் தான் அவர் முழங்கால் படி, அதுக்கப்புறம் மீன் வயிற்றுக்குள்ளதான் உட்காந்து ஜெபம் பண்றாரு. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நெருக்கத்துல உங்க நோக்கி கூப்பிட்டேனேன்ட்டு. ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க, ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து மத்தவங்களுடைய ஜெபத்தை காட்டிலும் அந்த சீரியஸ்னஸ் நமக்கு தெரியுதான்னு ஆண்டவர். ஏன்னா அந்த பிரச்சனை வந்து நமக்கும் உள்ளதுதான். முதல்ல அந்த கப்பல்ல பாய்ந்து இப்ப நீங்க சபையே ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய 30 இப்ப சபையில ஒரு 30 பேரோ 300 பேரோ 100 பேரோ எல்லாம் முழு சபைக்கே ஒரு சிறையிருப்புனா, உங்க சிறையிருப்பை மாறக்கா நம்ம ஜெபிக்கலாம் வாங்க, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சு ஜெபிக்கலாம்ங்கும் போது அதில் நீங்களும் போகணும். ஏன்னா நீங்களும் அதுல தானே ஒரு ஆளு. கப்பல் எல்லாருமே இது பண்றாங்க, கப்பல்ல வந்து அலை மோதிட்டு இருக்கேன். அதுல நீங்க மட்டும் எப்படி சுகமா வீட்டுல படுத்து நான் தூங்குறேன், யாரா எனக்கா ஜெர்மனி சபையில யாரா ஜெர்மன் பாஸ்ட் ஜெர்மன் யாராவது கும்பலோட நம்மளும் பேரலாம்ல, காப்பாத்தப்பட்டுருவோம்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிறையிருப்பு வந்து மாறுறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க எஸ்கேப் ஆகி, அவங்க யாருமே மாட்டல, எல்லாருடைய உயிரை தப்பி எல்லாரும் போயிட்டாங்க. ஸ்பெசிபிக்கா வெளியே எடுத்துருவாரு நம்மளையுமே. போலாம் நம்ம அந்த ஒரு சில நேரங்கள், ஒரு சில அதான் சொல்றேன், இந்த சிறையிருப்பு வந்து உங்களுக்கு லாங் டேர்மா இருக்கு, உங்களால நீங்க எல்லா பக்கமும் முயற்சி பண்ணி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னா ஆண்டவர் வந்து உங்களை மட்டும் தான், நீங்க எல்லாருடைய துணை ஜப சப்போர்ட் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க ஒரு ஆள் மட்டும் அந்த இடத்துல உட்காந்து ப்ரேயர் பண்றீங்களா, டீப் டவுன் உட்காந்து ஆண்டர்ட்ட அந்த ஆண்டவர் அந்த இடத்துல யோனாட்ட அந்த 3 நாள் மிஞ்சி போனா அந்த 3 நாள் அவர் ப்ரேயர் பண்ணியிருப்பாரு. ஆனா உடனே அவர் சிறையிருப்பு மாறிடுச்சு. 3 நாள் தான் அவர் சிறையிருப்பு வந்து டக்குன்னு மாறிடுச்சு. ஸோ உடனே மாறிடுச்சு. ஆண்டவர் அடுத்த செகண்ட் அந்த ப்ரேயர் பண்றதான அந்த விதத்தையும் ஆண்டவர் பாக்குற, மனசுல இருந்து எந்த அளவுக்கு நம்ம ப்ரேயர் பண்ண அடுத்த செகண்ட் ஆண்டவர் வந்து மீனுக்கு கட்லைட்டா கரையில வந்து கக்கிடுச்சு. ஸோ இப்படிதான் நம்மளுடைய பிரச்சனைகளும் சிறையிருப்பும் வந்து ஒரு சில நேரம் நம்ம ஜபிக்கும் போதே வந்து நல்லா டீப் டவுன் ஜபிக்கும் போதே மாறிடும். அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எப்படின்னா ஆண்டவர் வந்து சிறைச்சாலையில இருந்து ரிலீஸ் பண்ணிடுவார் பேதுரு வந்து சிறைச்சாலையில இருந்து. ஆனா அந்த ரோதைன்ற பெண் வந்து சொல்லும் போது இவங்க உள்ள இருக்கவங்கலாம் இல்ல அது பேதுருவா இருக்காது, அது அவங்க தூதனா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஜெபிக்கிறதே பேதுருக்காதான். ரிலீஸ் ஆகி வந்தா கூட அவங்களுக்கு ஃபெய்த் இல்லைன்னா அப்ப ரிலீஸ் ஆக முன்னாடி அவங்களுக்கு என்ன ஃபெய்த் இருந்துச்சு? ஸோ நம்ம ஜெபிக்கும் போது நல்ல விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கணும். ஸோ அப்பதான் நம்மளுடைய சிறையிருப்பு மாறுதுங்கிற அந்த விசுவாசம் இல்லாம நம்ம ஜெபிச்சு நமக்கு புரியும். அப்படி சிறையிருப்பு மாறி நிற்கும் போது நம்மளால நம்ப முடியாது, சிறையிருப்பு மாறிச்சா மாறலையானே நம்ம இந்த அவிசுவாசத்துல வந்து நிற்போம். ஸோ அந்த ரோதை மாதிரி நம்மளும் நல்ல விசுவாசத்தோட நம்மளும் ப்ரேயர் பண்ணணும்.
ஸோ இப்போ ஒரு 5 காரியங்கள் பார்த்தோம். நம்மளுடைய சிறையிருப்பு மாறுறதற்கான நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து 5 காரியங்கள் பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா உங்களுடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து மாறாமயே இருந்து அப்படியே சிறை பிடிச்ச மாரி இருக்கு அப்படின்னா, இந்த 5 காரியங்கள நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுல ஏதோ ஒண்ணு கூட உங்களுக்கு வந்து வொர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா வந்து இதாகும். ஸோ நிச்சயமா பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். அந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த சத்தியம் தெரியாம பிரோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.